ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். செல்வகுமாரி மேடம் அவர்கள் ஒரு சிறிது வாழ்த்துறையும் 2 கருத்துகளும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வருகிறார்கள். அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதனால உங்களை எல்லாம் தொந்தரவு பண்ண விரும்பல. ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு முடிச்சுக்கிறேன். நான் ஆக்சுவலா ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அகாடமி இவங்க ராஜா சங்கர் ஐயாவோட எப்பவுமே கிளாஸ்ல தான் அவரோட இது பார்த்தீங்கன்னா, அவரை மாதிரி ஒரு குரு பக்தி அப்படிங்கறது அவரை பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு அவர் குருவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதனாலதான் இன்னைக்கு 9 வருஷமா குரு பக்தி அவங்கள பார்த்துதான் கத்துக்கணும். சரிங்களா? குரு பக்தி அவங்கள பார்த்துதான் கத்துக்கணும். மகிழ்ச்சி. ஏன்னா அவர் அளவுக்கு குரு, ஏன்னா அந்த அளவுக்கு குரு பக்தி அவருக்கு, குரு மேல நிறைய மரியாதை இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரு கிளாஸ்ல கிளாஸ் எடுக்கணும்னு ஆரம்பிச்சா தங்கபாண்டி ஐயாவை சொல்லாம அவர் கிளாஸ் எப்பவுமே எடுக்க மாட்டாரு. அவர் ஒய்ஃப நினைக்கிறாரோ இல்லையோ, தங்கபாண்டி ஐயாவா நினைக்காம இருக்கவே மாட்டாரு ஒரு நாளைக்கு. அதனால அவர் மேல அவரு ஒரு மரியாதை. அதனால அவர் அதனாலதான் இந்த குரு பயிற்சி யாகம் 9 ஆண்டுல மிக சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு டெடிகேஷன் அவங்க ஃபேமிலியில எல்லாருமே நல்ல சப்போர்ட். அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், பசங்கள் ஆகட்டும், அவங்க எல்லாம் இந்த இவருதான் அஸ்ட்ராலஜி, அவங்க எல்லாம் எடுத்து வேலை பார்க்கணும். எல்லா கருத்தர்களுக்கும் அவங்க முழுக்க நின்று எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாங்க. உண்மையில ஒரு நல்ல குடும்பம். அவர் என்னைக்குமே இதே மாதிரி சிறப்பா வருஷம் குரு பயிற்சி ஆகட்டும் நல்லா சிறப்பா பண்ணி தரணும் அப்படிங்கிறத நான் வாழ்த்துக்கிறேன். முதல்ல இப்போ எனக்கு பேச வாய்ப்பு அளித்த முருகன் மொழி ஐயா அவர்களுக்கும் ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் தான், சின்ன கிங்ஸ் கொடுக்குறேன். அதாவது யாருக்கு சொந்த தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும். அதாவது சொந்த தொழில் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, 2ஆம் அதிபதி லக்னத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க தொழில் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த தொழில் மென்மேலும் சிறந்து அவங்க மிக அளவுல பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால அவங்களுக்கு நீங்க இப்போ ஜாதகம் பார்க்க வரும்போது பார்த்தவங்க சொல்லல, நீங்க சொந்த தொழில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சொந்த தொழில் பண்ணீங்கன்னா இனி சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பணக்கார யோகம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும், ஆசைகள்லாம் இருக்கும். இதுல யாருக்கு பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒன்னா சேர்ந்து இருந்தாலோ இல்ல ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ இவங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல இந்த 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கோடியா சம்பாதிப்பாங்க. ஆனா இவங்க சம்பாதிக்கிற பணத்தை அவங்க வேற ஆட்கள் அனுபவிப்பாங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல சொந்த பந்தமோ அவங்கதான் இவங்க அனுபவிக்கிறத காட்டிலும் அதிகமா அனுபவிப்பாங்க. அதே மாதிரி இப்போ ராகு திசை ஒருத்தருக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ ராகு திசை ஆரம்பிக்க போது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு திசை எல்லாருக்குமே கெடுதல் செய்யுமா, எல்லாருக்குமே நன்மை செய்யுமா அப்படின்னு பார்த்தா, ஒரு சிலருக்கு நல்லது செய்யும், ஒரு சிலருக்கு கெடுதல் செய்யும். இந்த ராகு திசை எல்லாருக்குமே நல்லது செஞ்சிடாது, எல்லாருக்குமே கெடுதல் செய்யறாரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தது அப்படின்னு சொன்னா, இந்த ராகு இந்த குரு ராகு பார்க்கணும். அப்படி ராகு திசையில உங்களோட ஜனனகால ஜாதகத்துல குரு ராகுவை பார்த்தாலோ அல்லது குரு கூட ராகு சேர்ந்து இருந்தாலோ உங்களுக்கு அந்த ராகு திசை சிறப்பா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த அதே மாதிரி அந்த ராகுக்கு வீடு கொடுத்திருப்பாரு இல்லையா,
அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்துட்டு சேர்ந்து இருந்தாலும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் இந்த ராகு திசை ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ராகு வந்து கேந்திரத்துல இருந்தாலும், ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து கேந்திரங்கள்ல இருந்தாலுமே இந்த ராகு திசை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிர திசை யார் யாருக்கெல்லாம் நல்லது கொடுக்கும் செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து சுக்கிர தசை நல்லது செய்யறது இல்லை. எனக்கு சுக்கிர தசை நடக்குது, ஆனா வந்துட்டு எனக்கு நான் வந்து சுக்கிர தசையில தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த சுக்கிர தசை யார் யாருக்கெல்லாம் நல்லது கொடுக்கும்னா, உங்களோட ஜனனகால ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ஒண்ணு வந்து கேந்திரத்துல இருக்கணும், இல்லாட்டினா பலம் பெற்றுக்கணும், திக்பலம் பெற்றிருக்கணும், இல்லாட்டினா ஆட்சி பெற்றிருக்கணும், இல்ல உச்சம் பெற்றிருக்கணும். அப்படி இருந்து திசை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சுக்கிர திசை வந்துட்டு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இப்ப நம்ம தங்கபாண்டி ஐயாவுக்கு சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கு. ஆனா அவரோட ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சமாயிருக்காரு. ஆனா நீச்சமாயிருந்தாலும் அவருக்கு சுக்கிர திசை இப்ப எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா, அவருக்கு கேந்திரத்துல வந்து சுக்கிரன் இருக்காரு, 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம், அவர் மிதுன லக்னம், இதுல கன்னியில வந்துட்டு அவருக்கு சுக்கிரன் இருக்காரு. அப்ப அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் அடைஞ்சு முதல்ல வந்துட்டு அவர் வீச்சத்துக்குரிய அந்த பலனை கொடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் பணத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டேன்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காரு. அந்த நீச்சத்துக்குரிய அந்த பலனை கொடுத்ததுக்கு அப்புறமா திக்பலத்துக்குரிய அந்த பலனை வந்துட்டு இப்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்குது. அதனால இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதக அமைப்புள்ளவங்களுக்கு இந்த சுக்கிர திசை வந்து சிறப்பா இருக்கும். எனக்கு இங்க வாய்ப்பளித்த ராஜசங்கர் ஐயா அவர்களுக்கும் மோந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான குறுகிய நேரத்தில் ஒரு விளக்கத்தை கொடுத்த செல்வகுமாரி மேடம் அவர்களுக்கு நம்முடைய வினோதினி மேடம் அவர்கள் பொன்னாடி போட்டி சிறப்பு சேகரிக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட முன்னாடி போங்க. ராஜசங்கர் ஐயா வாங்க, உங்க கூட இருந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. நீங்க ராஜசங்கர் ஐயா தானே கூப்பிட்டீங்க?